ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். தேமுதிக உங்க கூட்டணியில இருந்த கட்சி, இப்போது திடீர்னு திமுக கூட்டணிக்கு போயிருச்சு. உங்க கூட்டணிக்கு அது முதல்ல இது உங்களுக்கு அதிருப்தியா இல்லையா? இல்ல, ஒன்னும் எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலரை பொறுத்தவரையில் இதில் அதிருப்தி கொள்வதற்கு எந்தவித காரணமும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. காரணம், தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் என்றைக்கு அனைத்து கட்சிகளிடம் நாங்கள் தோழமையாக இருக்கிறோம் என்று சொன்னாரோ அன்றைக்கே எந்த பக்கம் வேண்டுமானாலும் இவர்கள் சாயலாம் என்று பொதுமக்கள் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதாவது எங்களுக்கு இதுல ஏமாற்றமோ வருத்தமோ கிடையாது. காரணம், எந்த கூட்டணியில இடம்பெற வேண்டும் என்பது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதன்படி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். 2 கட்சிகளிடமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், 2 அணிகளிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் பரவலாக பேசப்பட்ட போது திருமதி பிரேமலதா அவர்கள் அதை மறுத்தார்கள். இருந்தாலும் அது இப்பொழுது உண்மையாகிவிட்டது. அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதை போல. எனவே எங்களை பொறுத்தவரையில நீங்கள் சொன்னதை போல எங்கள் கூட்டணியிலே அவர்கள் தொடர்ந்து இருந்தார்கள். அது இன்று வரை அந்த முறிக்கப்படாமல் தான், அந்த கூட்டணி முறிவு ஏற்படாமல் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில, அதாவது தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அந்த இயக்கத்தை தோற்றுவித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலையில்தான் அந்த இயக்கத்தை கொண்டு சென்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் பெற்றார். எனவே இந்த பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவுடைய இந்த அறிவிப்பு, இந்த முடிவு நிச்சயமாக மரியாதைக்குரிய விஜயகாந்தனுடைய ஆத்மா கூட மன்னிக்காது என்று நான் கருதுகிறேன். காரணம், அதாவது திமுகவை பொறுத்தவரையில அவர்கள் இந்த முடிவுக்கு அவசரமாக வந்ததற்கு காரணம் என்ன என்பது இப்பொழுது நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதை நான் இப்பொழுது வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிறேன். ராஜ்யசபா சீட்டுக்கான அந்த உறுதியை அதிமுக கொடுத்திருந்தது, அதுக்கப்புறமா மறுத்தது. அதுதான் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்த காரணமா? இன்னும் கூட தேமுதிக நல்லா நடத்திருக்க முடியுமா அதிமுகவால? இல்ல. அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் எந்த காலகட்டத்தில் என்பதை அவர் சொல்லவில்லை. அந்த முதல் முறை அது கிடைக்காத போது திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த பிரச்சனை எழுப்பிய போது எங்களுடைய பொதுச் செயலர் தெளிவாக சொன்னார், நிச்சயமாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம், அதே போல அடுத்த முறை நிச்சயமாக கொடுப்போம் என்ற அந்த உறுதியை சொன்னார்கள். ஆனால் அதில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்று சொன்னால், அதாவது பேரத்திற்காக இவ்வளவு நாள் இந்த கூட்டணி முடிவை அதாவது தொடர்ந்து நடத்தி கொள்வதாக தெரிகிறது. இப்பொழுது பேரம் முடித்திருப்பதாகத்தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. எனவே அதாவது தொண்டர்களும் மாவட்ட செயலர்களும் எடுத்த முடிவு என்று சொல்லுகிறார்கள். இந்த முடிவு திருமதி பிரேமலதா இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இது ஏற்கனவே எடுத்த முடிவு என்பதை நிர்வாகிகளும் தொண்டர்களும் தெரிந்து கொண்டுதான் அந்த கட்சி விருப்ப மனுவை கேட்டபோது கூட அதில் ஆர்வம் காட்டாமல் இருந்தார்கள். எனவே இவர்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலர்களுடைய முடிவுப்படி என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக இல்லை. திமுகவோடு பேசிய பேச்சுவார்த்தையில பேரம் முடித்தது. அதைத்தான் இந்த முடிவு உறுதிப்படுத்துவதாக தெரிகிறது. தேர்தல் நேரத்திற்கு தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் நேரத்தில் இந்த தொண்டர்களுடைய மனநிலையை நிச்சயமாக அவர்கள் தேர்தலிலே பிரதிபலிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.